இல்ல உன்னை கேட்காமலே உன் வீட்டுல என்ன பால் கேச முடியும்? ஏதோ உள்ளூர்காரனாக்கிறே ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தா ஓர வாய் விடுற. வாய் ஒரு வாயில நைட்டு ராடு விடுறான் பாக்குற பசல கொண்டு வந்து அச்சு மூஞ்சையெல்லாம் வச்சு குழப்பி விட்ருவான். என்ன மூஞ்ச பையன் நல்லா வங்குவாரு காட்டா. பேசிட்டு பொம்பளை பின்னாடி ஒழிஞ்சிக்கிற போய் வாய் மேரிக்குது ஒரு வாய் எச்சி பேட எடுப்பட. இவருதான் ஊர்ல வீடு கட்டி வச்சுக்கிறாரு. அப்படியே பேலஸ் மயிறு. இவர் வீடு கொடுக்கல எங்களுக்கு ஏரியால வீடு கிடைக்காது. நாங்க அப்படியே இங்க பாரு ஊடு வாட கேட்க வந்துட்டு இப்படியாடா அவங்களுக்கு இந்த மாதிரி திட்டி கிடப்ப. நாய் சொன்னது கேட்ட நீ செருப்பு கட்டி அடிப்பவன். நீ என்னடா சொன்னா? தமிழ்காரன் வீடு தர மாட்டானாமா, இந்திக்காரன் தான் தருவானா அவன். என்னது அவன் அவர் சொல்றாரு. அவரு என்னடா இதுல பீகார்ல கட்டி வச்சிருக்காருல வீடு பேலஸ். தமிழ்காரனுக்கு மட்டும் அலோட் இல்ல பிறகு. என்னத்துக்கிட்ட அந்த மாதிரி சொல்றான்? மெயின்டெனன்ஸ் கம்மி ஆமா அவனுங்களை வச்சா. காலைல போனான்னா நைட்டு தான் வருவானுங்களாம். கரண்ட் பில் செலவு மிச்சமா, தண்ணி செலவு மிச்சமா, வாசல் கேசில் எல்லாம் அப்படியே கிடக்கும். டோர் அதிகம் அடிப்படாதான் அப்படியே கிடக்குமா. நம்மளாம் 1000 வாட்டி டொங்கு 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 திறந்து கிடப்போம். நம்ம அது சொல்றாமா அவன் இது கூட பரவாயில்ல. அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லுதாங்க. நாய் அதை கேட்டு பார்த்தியாத என்னவா? நம்ம அணக்கு வச்சா பாரன் தண்டலுக்காரு வருவானா, டிவுக்கார வருவானா, ஃபைனான்ஸுக்கார வருவானா, கூட்ட வாசல்ல இருந்து கத்தி கிடப்பானா. அதனால நம்ம வேணாமா அவருக்கு உங்களுக்கு வாடகை விட்டு நாங்கள் விட அசிங்கம் பாருத்தா அவனுக்கு விட்டு அவனுக்கு மட்டும் கிடப்பானுங்க. 3 கல் தந்து வச்ச மாதிரி 3 பேர் 3-4 வருஷம் அக்கடான்னு கிடப்பானுங்க அப்படின்றாமா. குழந்தை குட்டி எதுவுமே இருக்காது. உங்களை விட்டா குழந்தை குட்டியோட வந்து உட்காந்துருப்பீங்க. அப்பா 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 அவா கத்தி கிடப்பீங்க அப்படின்றாமா. அவன் என்னம்மா பண்றது இவனை நானு? என்னென்ன ரீசன் சொல்றானுங்க பாருமா இவனுங்க என்னடா இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது கூட பரவாயில்ல. இன்னொன்னு வேற சொல்லுது அந்த நாய். எது தீபாவளி பொங்கல் ஆனா உன் சொந்தக்கார பந்தக்கார மொத்த பேரு கூட்டு வந்துருவேன். கூடிய தகன்னு எரிய விட்டுருவீங்க. ஆனா இவனுங்க அப்படி இல்ல. ஒரு 4 நாள் கட்ட நாள் ஊருக்கு கிளம்பி விடுவானுங்க. 4 நாள் 5 நாள் 6 வாரம் 7 நாள் 8 நாள் 10 நாள் வீடு காலியாவே கிடக்கும். யாருக்கு லாபம்? நம்மளுக்கு தான் லாபம் அப்படின்ற. என்னடா முதல்ல வேலை வாய்ப்பு தான் போச்சுன்னு பார்த்தா இப்ப ஊடும் போச்சாடா? ஏமா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருமா. ஏன் நாட்டோட கிடக்குறானுங்க வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்தியாரன் ஃபுல்லா கல்யாணம் பண்ணி வச்சா நாங்க எங்க போறது பொண்ணுக்கு? எங்க வாழ்க்கை மிடுக்கு நிக்குது. முடியெல்லாம் கொட்டி போச்சு. கண்ணு தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் போகுது. சாருங்க இருக்கிறதுக்கே ஊடு இல்லையா? இதுல புது பொண்டாட்டி கேக்குதா? நாய இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாத்தையும் கையோட அழிக்கணும். தெருவா திரிஞ்சு கிடக்குறோம். எங்கடா வீடு கிடைக்குன்னு இதில் வேற பொண்டாட்டியும் கையில் அப்படியே ஒரு கையில் கேஸ் இன்னொரு கையில் பொண்டாட்டி புஷின்னு தெருவா திரிவியா? ஊடு ஒன்று பாரம் குறையுமே பார்த்தேன். இனத்துக்கு என்ன பாரம் குறையணும்? நீ பாரு ஜாலியா புருஷன் கூட கப்புள்ஸ் மாரி ஜாலியா சுத்தி கிடக்குற. அண்ணாமலை ரஜினி மாரி அவர் சைக்கிள் ஏற்றினாரு. பின்னாடி ஒரு மூட்டை தூக்கி ஒன்று வச்சுட்டாரு. முன்னாடி ஜாலியா போயின்னு வந்துருக்காரு. ஆமா நாங்க தானே ஜாலியா சுத்தி கிடக்குறோம். கேஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கணும். என்னதான் உங்களுக்கு இருந்தாலும் எப்படியா? அதுக்கு உன் பொண்டாட்டி வந்துட்டானா உன் பொண்டாட்டி கிட்ட உன் பாரத்தை அவகிட்ட குடுத்துருவேன். நாங்க நியூ கப்புள்ஸ் சொல்லி வீடு கேட்போம். நானும் பாய் பிறந்து குடுத்துருவானுங்க. ஐயோ 2 அப்பா ஒரு அம்மான்னு சொல்லி நேத்து நம்ம கேட்டு கிடக்குது. தெரியல 2 அப்பா ஒரு அம்மாவா? அப்பா அம்மா நானு 3 பேர் இருந்தாலும் வீடு தர மாட்டானுங்கம்மா. என்ன நான் சொல்ற பாரு. நீ சொல்லி பாக்குறதான்றா சின்ன பையா. தமிழ் ஆளுங்க தான் பாசத்துல உயர்ந்தவங்க. அள்ளி கொடுப்பாங்க பாசத்தை அப்படின்னு சொல்ல வேண்டி தானே. நம்ம தானே அவன் வந்தவனே அவன்கிட்ட உட்காந்து அவன் பொண்டாட்டிட்டு பேச்சு போட மாட்டேன்னு நீங்க என்ன ஆளுங்க ஏதாருங்க, என்ன ஊரு, என்ன கோலம், என்ன கோத்திரம், என்ன சாமி கும்பிடுறீங்க எல்லாத்தையும் கேட்டு நோட் பண்ற மாட்டீங்க. இதனாலதான் கேவலமா போகுது நம்ம இது. அவனுங்க பாரு இந்திக்காரன்ற ஒரு பேரு தான் வச்சுக்கிறானுங்க. ஒத்தியுமே இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன ஜாதி என்ன மதம் ஒண்ணுமே தெரியல நமக்கு. ஆனா அவனுக்கு எல்லாம் ஃபுல்லா இந்திக்காரன். ஒரே ஒரு இதுதான் அவனுக்கு. எவ்வளவு தமிழ் நம்ம அப்படி இருக்கிறோம். நம்ம எங்கன்னா போனா வெளிநாடு போனா தமிழ்ல மட்டும் தான் சொல்றோம். ஆனா ஏன் ஊர்ல மட்டும் பிடிக்கிறீங்க அச்சின்னு மாஞ்சின்னு? முதல்ல அப்படிதான்டா இருந்தோம். இப்ப எல்லாம் தெளிவா திருந்துட்டுண்டா. டெக்னாலஜியா நீ சொல்ல வேண்டியதானே. எங்க அம்மா தீபாவளி பொங்கலானா எதனா ஸ்வீட்டு பலகாரம் காரம் அது இதுன்னு செஞ்சு 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 உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம பாசத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படி சொல்ல வேண்டியதானே. எப்படியே மோகியும் கீழே விட்டுக்கிற ஆயா மாதிரி ஜாலியம் பார்த்தேனால பகிர்ந்துக்கிறீங்க. லூசு பையல ரொம்ப பண்ணாதடா. நீ ஒன்று பேசி பாரு. இப்ப அவனை போய் நான் என்ன பண்றது? இப்ப நானு சொல்லு அவங்க கிட்ட சாவி பிடிங்க அந்த வீட்டு உள்ள போலாமா சொல்லு. இருக்கிறான் 2 நிமிஷம் கை கால வச்சிருவா சொல்லுமா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சு கிடக்கு சொல்றியா? நான் பாக்குறேன் காலி போட்டு கை வலிக்குதானே. அது கிடக்கிட்ட நீ போனே கேட்க போனேன்னா வீடு எல்லாரும் 10,000 5,000 20,000ன்றாங்கடா. சம்பாதிக்கிட்டே நம்ம அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ எடுக்கிற பிச்சுக்கு எங்க இவரு எந்த பேங்க்ல வேலை செய்யறாரு? எல்லாம் தான் பிச்சை எடுக்கிறான் சொல்றேன்.
10,000 ரூபா 5,000 ரூபான்றானுங்க, இந்திக்காரன் வீடுன்றானுங்க. என்னதான் பண்றது இப்ப நம்ம? சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அங்க குடுத்துட்டா நம்பி என்ன பண்றது அப்புறம் சோத்துக்கு? கணக்கு வாடி தான் பிளாட்ஃபார்ம்ல தான் என்ன பார்த்து கிடக்கணும். அழகா அவனுங்க சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிறானுங்கடா சின்ன பையா. நல்லா 3 வருஷம் 4 வருஷம் கான்ட்ராக்ட் எடுக்கிறானுங்க, சம்பாதிக்கிறானுங்க, ஜம்முன்னு ஊர் தேடி போயினே இருக்கிறானுங்கடா. புருஷன் ஒழுங்கா அந்த தலைமைலாம் தேவையா நமக்கு சொல்லு. ஏன் பூசணுக்குண்ணா படிக்கிற காலத்தை படிக்கல, அவன் படிக்காத காலத்துல வேலைக்கு போறனா ஒழுங்கான வேலைக்கு போயிருக்கணும். உன் பின்னாடி சுத்தி வந்துட்டு பெரிய கிளிய போடுறா. செக் டேய், உன் பின்னாடி சுத்தி வந்து வாழ்க்கை வந்து போய் வீடு வாசல் இல்லாம என்ன கருமாந்திரமா இதெல்லாம் சொல்லு. டேய், இன்னும் அந்த கருமாந்திரம் கல்யாணம் நாள் ஆனா மோதிரம் கேட்கற, இது கேட்கற, ட்ரெஸ் கேட்கற, தேவையா இதெல்லாம் உனக்கு? அந்த அளவுக்கு நீ கப்புல் இவங்க இந்த வயசுலயே நானும் உங்க அப்பனும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கனா நீ பாராட்டணும். நாய எங்களை பார்த்து வரப்போற உன் பொண்டாட்டி கிட்ட எங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படி இருந்தாங்க தெரியுமா? நம்மளும் இதோட பேசி காரி துப்பலாம் பார்த்தா வாயில இருந்து எச்ச கூட துப்பத்துக்கு மனசு வரல. உங்களுக்காக எச்ச வேஸ்ட் பண்ணமான்னு போயிடு. இப்படி சொல்லி சொல்லிதான் ஒத்த ரூபாய் தர மாட்டேன், காசு கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். கொடுத்து கீச்சிட்டேங்க எல்லாம் ஊர் துணி துவைக்கிறவங்க போறவங்க எல்லாம் லவுட்னு ஓடி வந்துடுற ஊர் துணிலாம் வர பண்ணாத நாய. இப்ப அடுத்து வீட்டுக்கு என்னடா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம பிளாட்ஃபார்ம்ல 10 இல்ல மாட்டா சின்னபியா. அந்த தப்பு மட்டும் பண்ணாத. நைட் ஆனா ஃபுல்லா காஜி ஏத்துன வரானுங்க, கார் ஓட்டு ஏத்துறானுங்க. இப்போ ரீசெண்டா பாத்தியா? நைட்டு பெருக்குறவங்க பெருக்கி நிக்கிறாங்க, ஒரு நாய் போய் ஜிபி அவரு நின்னுக்கிறாங்க அவங்க எதிர்க்க. பாத்தியா இல்ல நியூஸ்? அந்த அக்கா சும்மாவா விட்டுருக்கோம், நம்ம ஆளுங்க சும்மா விட மாட்டாங்கடா. அது மாதிரி ஒரு அருவருப்பான நாய்ங்களாம் அப்படியே துண்டு துண்டா வெட்டி சாவடிக்கணும்டா. இப்ப தூங்கறதுக்கு இடம் இல்லையா? அவன் சாவ அடிப்போ கொலை பண்ணியோ ஏதோ பண்ணி வந்து போற. இப்ப என்ன பண்றது இப்ப நம்ம? அதுக்கு என்னடா பண்றது அண்ணா? ஐயோ, பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துக்கிறானா? உன் பொண்டாட்டி மட்டும் வேணாண்ணா, நீ மட்டும் வழி வேணாண்ணா. ஏன்டா கிழிக்கினுக்கு இஷ்டம் இல்லண்ணா? அவ ஐயா வாயா அவளுக்கு எப்பா டோர் திறக்கிற மாதிரி திறக்கிறாமா, ஆன்னு திறக்கிறாமா. ஏதோ நீ தான் சொன்னா தெரிஞ்சான்னா நம்ம வீடு இன்னைக்கே காலி பண்ணிடுறோம், எத்தனை போய் வீட்டுல வச்சுட்டா கூட அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு, கிண்ண மாட்டாருன்னு. நல்ல அண்ணன் தான், எல்லாம் வெளிதான் பழுகுது. இந்திக்காரங்களுக்கு விசுவாசமாக்குறாரு, அதான் எனக்கு பிடிக்கல. மத்தபடி நல்ல அண்ணன் தான். என்னன்னா நீ என்ன சொன்னாலும் அவன் வெளியே வர மாட்டான், வரவே மாட்டான். பீச்சில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு, பொண்டாட்டி முந்தானி தூக்கி வச்சுன்னு புறம்போக்கு நாய் ஏச்சே பண்ணாட பரதேசி. செருப்பு விடுமா அவனை, நான் கடாச்சு வரேன். டே என்ன வீடு தர மாட்டான் ராதுங்கம்மா. அவன் என்ன சொன்னாலும் வெளியே வர மாட்டான். நம்ம அவனை அடிச்சே போட்டாலும் வெளியே வர மாட்டான். பொண்டாட்டி நான் வந்தா தான் அவனுக்கு கொஞ்சம் ரோசம் வரும். அது வரைக்கும் மாலா 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 மாலான்னு மாலா பின்னாடியே தான் இருப்பான். படுவா வாடா சின்ன பையா. ஐயோ, நான் இப்ப அதுக்குதான் குரல் கொடுக்கலான்னு நினைச்சேன்டா. தெரியாது. ஊடுமா ஊடே ஊடுமா